ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக க்ரூஸில் வந்து எஸ்டோனியா வந்திருக்கோம். நம்ம இப்போ எஸ்டோனியா போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஷிப்பில் இருந்து எஸ்டோனியாவில் இறங்கியாச்சு. அப்படியே நம்ம வெளியில் போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே வந்து முக்கியமான ஃபேமஸான இடம்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். வெளியில் வந்தாச்சு. சிட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எஸ்டோனியா வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி. இதில் வந்து மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 13 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இங்கே வந்து 117 வகையான மொழிகள் பேசுகிறாங்க. இது வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற ஒன் ஆஃப் த கண்ட்ரி. எஸ்டோனியாவோட பரப்பளவு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. இதில் வந்து காடுகள் வந்து அதிகமாக இருக்குது. 55% வந்து காடுகளாக தான் இருக்குது. சிட்டி வந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சர்ச்சுக்குள்ளே தான் போகலான்னு நம்ம உள்ளே வந்தோம். பட் இன்றைக்கி வந்து இங்கே வெட்டிங் நடக்கிறங்காட்டி அவுட் சைட் பீப்புள் யாரையும் உள்ளே விடலை. ஸோ நம்ம வெளியவே நின்று பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இந்த மாதிரி லோக்கலில் ரைட் போகிறவங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க. பைக்கெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி பைக்கெலாம் நான் நேரில் பார்த்ததே இல்லை. எல்லா பைக்குமே சூப்பர் பைக். அதனோட மோட்டர் சவுண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அவ்வளோ பைக் வந்துச்சுங்க. இந்த மாதிரி ஹார்ஸில் சிட்டி உள்ள சுற்றி காட்டுவாங்க. நம்ம இதில் போகிறதுனால நம்ம போய்க்கலாம். இப்போ வந்து இந்த கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான பப்பட் மியூசியம் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பப்பட் ஷோவெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து 12:30 கிட்ட தான் நம்ம இங்கே வந்தோம். ஷோ அதனால் ஷோ டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம உள்ளே போய் மியூசியத்தை மட்டும் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வரலாம். எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அங்கங்கே டெமோ பீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வேணால் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி பற்றியும் என்னென்ன மாதிரி பப்பட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு செக்டார் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து அவங்க லோக்கல் லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. எஸ்டோனியன் லாங்குவேஜ் இருக்குது. அது போக 117 லாங்குவேஜ் பேசுவாங்க இங்கே. இந்த மாதிரி ஒவ்வொரு கேஜுக்குள்ளேயும் ஒவ்வொரு கண்ட்ரியில் எந்த மாதிரி பப்பட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லோரும் தேடி பார்த்தோம் இந்தியாவோட பப்பட் எங்கே இருக்குது அப்படின்னு. நாங்கள் எஸ்டோனியா வந்ததுலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பப்பட் மியூசியம் தான். யாராச்சும் நீங்கள் எஸ்டோனியா வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த மியூசியம் போய் பார்த்துட்டு வாங்க. கடைசியாக கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து இந்தியாவுடைய பொம்மலாட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதை பார்க்குறக்கே ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. எல்லா கண்ட்ரியோட இதுவுமே வச்சுருக்காங்க. பொறுமையாக பார்த்தா அவ்வளோ இருக்குது. அந்த கண்ட்ரியில் எந்த மாதிரி பப்பட் யூஸ் பண்ணுவாங்களோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச குலிவர் அண்ட் லில்லி புட்டும் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. லில்லி புட்டெல்லாம் கை காலெல்லாம் கட்டி போடுற மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அதனோட தலை இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் சின்ன உள்ள குகை மாதிரி கீழே போய் அங்கேயும் நிறையா பப்பட்ஸ் இருந்துச்சு. இந்த இடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டிங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பப்பட் இருக்குன்னு. இது நம்மளை மாதிரி 2-3 மடங்கு பெருசாக இருக்கும்.
இந்த மாதிரி சில ட்ரம்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பப்பட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். இந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டெமோ பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே ஆன் த வேல எந்தெந்த மாதிரி பப்பட்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டெமோவும் போட்டிருக்காங்க. நம்ம கீழேருந்து பார்க்கும்போது குல்வர் தலை வந்து மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம அதுக்கிட்ட நடந்து போகலாம். இது வந்து கிளாஸில் இருக்குது. இந்த வே பாருங்கள், ரொம்ப கிட்ட பார்க்கலாம். மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே நீ கிளம்ப வேண்டியதுதான். மணி 2 ஆச்சு. இனி போய் நம்ம லஞ்ச் சாப்பிட்லாம். இங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி, நம்ம அங்கே தேடி போய் அங்கே சாப்பிட்லான்ட்டு அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்குது. எல்லோரும் பாருங்கள், வெளியில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நம்மளும் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இந்த ஏரியா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்திருக்கிறது வந்து மகாராஜா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். அப்பா, இந்தியன் ஃப்ளாக் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரௌடாக பெருமையாக இருக்குங்க. அழகாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. பஞ்சமுக விநாயகர் இருந்தார். பெரிய நடராஜர் சிலை இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு நீ அப்படியே சிட்டி வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர வேண்டியது தான். நாங்கள் போன அன்னைக்கு எல்லா சர்ச்லேயும் கல்யாணம் நடந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ மேலே வந்து சிட்டி ஃபுல் வியூ பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்ன மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு. நம்ம 4:30க்கு வந்து நம்ம ஷிப்புக்கு போகணும். எஸ்டோனியா எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம திருப்பி க்ரூஸ் வந்து ரிட்டன் கிளம்பிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்டாக்ஹோம் வந்துடுவோம். சூப்பராக இருந்துச்சு க்ரூஸ் ட்ரிப்பு. நல்லபடியாக எஸ்டோனியா போயிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.